ஹலோ காய்ஸ், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் வந்து சாமி சாட்டு வச்சுருந்தாங்க. நைட் 8 மணி போல் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 மணிக்கு முடிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 2. இந்த சித்திரை திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கள் சாட்டினாங்கன்னா அடுத்த திங்கள் வந்து திருவிழா நடக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு வந்து வீட்டில் நான்வெஜ்லாம் எதுவுமே சமைக்கக்கூடாது. இன்றைக்கி ஏப்ரல் 21 விகாஷ்னிக்கு வந்து 3வது பிறந்த நாள் வந்துருச்சு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 3 வயசு ஆகிடுச்சு. இனி அடுத்த வருஷம் வந்து ஸ்கூல் சேர்த்துற வேலை தான். ஈவினிங் போல் வந்து சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் மட்டும் இருக்கும். கேக் கட்டிங்க்கெலாம் வந்து நாங்கள் பெருசாக யாரையும் கூப்பிட மாட்டோம். நான், ஹஸ்பண்ட், எங்கள் மாமனார் 3 பேர் மட்டும் வீட்டிலேயே சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணிடுவோம். பட் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருக்கிறதுனால வந்து கூப்பிட்டு போவாரா இல்லைன்னு தெரியாது. அதனால் வீட்டிலேயே சிம்பிளாக சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ்லாம் போட வச்சாச்சு. ஸோ கேக் கட்டிங் வீடியோ கண்டிப்பாக ஈவினிங் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கேக் கட்டிங் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஊரில் வந்து சித்திரை திருவிழாவுக்கு வந்து சாமி சாட்டிட்டாங்களா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன தான் சாமி சாட்டினாலுமே வந்து நம்மளுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ நான்வெஜ் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்டல் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு மாதிரி கறிக்குழம்பு மாதிரி வந்து செஞ்சுட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. கேக் கட்டிங் வீடியோ நைட் அப்லோட் பண்ணிடுறேங்க. பை பாய், நாளைக்கு பார்க்கலாம்.